வந்து நாங்கள் வந்து 3 பேர் பேண்ட். இந்த பேண்ட் வந்து என்ன பண்ணுதுன்றது தான் சோர்ஸ். இதில் எப்படி எங்களுக்கு ஆஃபர் பண்ணாங்கன்னா, இது வந்து இந்த டைட்டில் வந்து நல்ல ஒரு கேட்சியாக இருந்தது, அது சாங்ஸ் இருக்குது அப்படின்றதுனால இது வந்து ஒரு சிங்கப்பூர் இன்டர்நேஷ்னல் பேண்ட், இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஜெயந்தி மைக்கேல், லூயிஸ், ராதாகிருஷ்ணன் இவங்களாம் வந்து அதில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து எம்பாய்ஸ் ரெக்கார்ட்ஸ், அவங்க தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அந்த படத்தோட இது. அது மட்டும் இல்லை, இந்த சாங்கில் ஒரு ஸ்பெஷல் ஆப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த சாங்கில் சுனாமி பெண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு சாங்கு. இந்த சாங் டைட்டிலே செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது வரைக்கும் யாருமே அந்த டைட்டில் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, சுனாமி பெண்ணுன்ற டைட்டில். அந்த சாங் வந்து யூஎஸில் இருக்க ஒரு சில ஆப்ஸ் கம்பெனிக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி அதுக்குன்னு டிசைன் பண்ணி அந்த ஆப்ஸில் கம்போஸ் பண்ணியிருக்கோம் அந்த சாங்கு ஸ்பெஷலாக. அப்புறம் லிரிக்ஸ் எல்லாமே இந்த படத்தில் வந்து நாங்கள் தான் எழுதியிருக்கோம், எங்கள் பேண்ட் மெம்பர்ஸ் 7 சாங் லிரிக்ஸ். இதில் ஒரு சாங் மட்டும் நட்புக்குள்ளேன்ற ஒரு சாங் மட்டும் பிரகாஷ் பாஸ்கர் பாடியிருக்காரு, சாரி எழுதியிருக்காரு. பாட்டு நல்லா வந்திருக்கு, கேம் வெரி வெல். ஸோ ஹோப் யூ லைக். சாங்ஸ் நல்லா வந்திருக்கு, எல்லா சாங்ஸும். ஸோ இதில் எல்லா கைண்ட் ஆஃப் சாங்ஸ் இருக்குது. இட்ஸ் ஒரு பிரேக்கப் சாங் இருக்குது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் இருக்குது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் எல்லாமே சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சாங் இருக்குது. ஒரு ஒரு ப்ரொப்போஸ் சாங், இனிஷியலாக அவன் ஒரு அந்த ஆர்டிஸ்ட் வந்து ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறப்போ கனவுல வரப்போ ஒரு சாங்கு, லோ ஃபீல் பண்ணுற ஒரு சாங் இருக்குது. நல்லா வந்திருக்கு எல்லாமே. நீங்கள் கேட்டுட்டு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். மம்மி பாய்ஸில் எப்படி இன்ட்ரடியூஸ் ஆனேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கெவி ஜேன்றவரை மீட் பண்ணேன். அப்படியே நான் வந்து பாரதி கிருஷ்ணனோ அவரோடலாம் பழகி அவங்களுக்கு ஒரு மியூசிக் ஆல்பம் வேணும்னு கேட்டாங்க. ஸோ ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் தம் ஆன் அ மியூசிக் ஆல்பம். போக போக அது ஒரு படமாக மாற்றணும்னு நினச்சாங்க. அப்படியே ஷூட்டிங்கும் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஆல்பமில் இருக்கிற 7 ட்ராக்ஸும் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு கெமிஸ்ட்ரி அப்புறம் ஒரு ஒத்துழைப்பும் இருந்துச்சு. ஸோ வி ஹவ் ஒர்க்ட் அவுட். இட்ஸ் பின் கிரேட் ஃபன் ஒர்க்கிங் ஆன் தி ஆல்பம். ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் இருந்திருக்கு. அண்ட் தென் என்னோட நேட்டிவ் வந்து ட்ரிச்சி. ஆக்சுவலாக இப்போ என்னோட லாஸ்ட் ஹிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டக்கு ட்ரிச்சி. அது வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணி பெரிய ஹிட்டான ஆல்பம். அதுக்கு வந்து யார் யார் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஆக்டர் சிவகார்த்திகேயன், ஆர்ஜிஎஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் தென் ராஜகோபால் சதீஷ், கிங்ஸ்டவுன் பஞ்சாப் பிளேயர். ஸோ எல்லாருமே வந்து இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் நல்லாவே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நாங்கள் எந்த ஒரு விஷயம்னாலே தைரியமாக பண்ண தோணுது இப்போலாம். ஸோ வந்து இந்த விஷயம் இல்லை, இனிமேல் இது மாதிரி நிறைய ஆல்பம் வரணும், நிறைய யங்ஸ்டர்ஸ் வரணும். ஆக்சுவலாக யங்ஸ்டர்ஸ் வந்து எதுவுமே தெரியாதுன்னு சில பேர் இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் எங்களால் எல்லாமே முடியும். ஈவன் பிஸா, அட்டகத்தி எல்லாமே சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ் எடுத்த படம் தான் நீங்கள் பெரிய ஹிட்டாக இருக்குது. ஸோ நாங்கள் இந்த மூவி வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மூவியாக கண்டிப்பாக ரீச் ஆகும்னு நினைக்கிறேன், நம்புகிறோம். அண்ட் தேங்க்ஸ், நீட் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. ஹீரோயின் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல, இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. ஏன்னா வந்து சிங்கப்பூர் பேஸ்டுன்றதுனால அங்கே இருக்க ஹீரோயின் சர்ச் பண்ணிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லை, இங்கே சென்னையிலேயும் வந்து ஒரு 2-3 பேர் ஆஃபர் பண்ணியிருக்கோம், இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. இப்போ ஒரு ஷெடியூல் முடிஞ்சிருக்கு, இன்னும் ஹீரோயின் பேஸ்ட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டில் வி சர்ச்சிங். ஒன்ஸ் அவங்க கிடச்சிட்டாங்க, ஹீரோயின் செட் ஆகிடுச்சுன்னா கோயிங் டு நெக்ஸ்ட் ஷூட். இந்த டம்டியோடைய ஆல்பம் வந்து நாங்கள் பிஃபோர் மூவி இது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆல்பம் ப்ரீ ஆர்டர் ஜஸ்ட் இது பண்ணதுக்கே வந்து தட்ஸ் வி காட் லைக் சம் வியூஸ், வெரி குட் வியூஸ் ஃப்ரம் ஐடியூன்ஸ். அண்ட் அந்த ப்ரிவியூ கேட்டுகிட்டே நிறைய பேர் ஃபீட்பேக் போட்டிருக்காங்க. ஸோ தட்ஸ் வண்டர்ஃபுல். ஐ திங்க் இட் வில் ரீச் ஹைட்ஸ், ஐ திங்க் ஸோ. அண்ட் இந்த மூவியோடைய ப்ரொடியூசர் வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் இந்த தருணத்தில். அண்ட் இட் இஸ் எம்பாய்ஸ் ரெக்கார்ட்ஸோடைய கிருஷ்ணனோ அண்ட் another producer from Singapore. And thank you so much, sir, wherever you are. And I would like to thank every crew who worked in the set, each and every technicians. ஏன்னா நடிப்புன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷெடியூல் பெசனங்களில் வச்சாங்க ஷூட். அப்போது அந்த கடல் மண், அந்த பீச், சன்னி சாண்டி பீச்சில் வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து அந்த அவ்வளோ டெக்னீஷியன்ஸை வச்சு அந்த மண்ணெல்லாம் பறக்கிறப்ப அவங்க எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க, எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி எப்படி அந்த அவுட்புட்டை வந்து வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இட்ஸ் ஆல் ஐ மீன் குட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுவே அப்படி கஷ்டமாக இருக்கப்போ, ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் எப்படி ஆக்ட் பண்ணுறாங்கன்றது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட். ஸோ ஐ திங்க் ஐ வில் இம்ப்ரூவ் மை செல்ஃப்.
I'm basically a student of DG Vaishnav College in Arumbakam. And நான் வந்து மியூசிக்கில் இறங்கினது வந்து அட் ஏஜ் 10. நான் வந்து பியானோ வாசிக்க ஆரம்பித்தேன். போக போக நான் கிட்டாரும் கற்றுக்கிட்டேன். ஸ்லோலி ஐ லேர்ன்ட் டு மேக் எலக்ட்ரானிக் மியூசிக். அண்ட் ஸோ அது ஒரு மேஜர் பேக் போனாக இருந்திருக்கு என்னோட மியூசிக்கல் கரியருக்கு. அப்புறம் போக போக எனக்கு நிறையா சப்போர்ட்டும் வந்திருக்கு ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் மை ஃப்ரெண்ட் பிரகாஷ் பாஸ்கர். அவர் ஒரு மேஜரான ஒரு லிரிசிஸ்ட், ஒரு சூப்பராக எழுதுகிற ஒரு லிரிசிஸ்ட். அப்புறம் நட்புக்குள்ளே என்ற சாங்கை அவர் தான் எழுதினார். இதை வந்து நான் பாடி இந்த ஆல்பமில் சேர்க்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். ஸோ ஆல்சோ இன் அடிஷன் டு திஸ் சாங்ஸ் எங்களுக்கு 7 அதர் ட்ராக்ஸ் இருக்குது. லைக் டம்டி, கண்ணாடி பெண்ணே, சுனாமி பெண்ணே, விடியட்டுமே அண்ட் ரீனா ஐ லவ் யூ. ஸோ தீஸ் ஆர் த மேஜர் ட்ராக்ஸ் இந்த ஆல்பம். இந்த படத்தில் நாங்கள் 3 பேரும் பாடியிருக்கோம். அது மட்டும் இல்லை, நாங்கள் ஏற்கனவே ஸ்ரீகாந்த வேசார் கூட தொட்டுப்பாருன்ற படத்தில் நாங்கள் பாடியிருக்கோம். எங்களோட வாய்ஸு அந்த படத்தில் ரேப் சீக்வன்சி பாடியிருக்கோம். அப்புறம் போபோ சசி பிந்தாஸ்ன்ற படம், தெலுங்கு படம், அதுலேயும் ரேப் சாங் பாடியிருக்கோம். 2009 தொட்டுப்பார் அந்த படத்தில் பாடியிருக்கோம். அப்புறம் ஆரஞ்சு வந்து தெலுங்கு மூவி, ராம்சரணா நடித்த படம். அதில் மியூசிக் வந்து ஹாரிஸ் சார். அதில் ஒரு ஃபைட் சீக்வன்சி தீம் சாங் ஒன்று பண்ணோம். அது இது வரைக்கும் 3 படம் தமிழ் படத்தில் பாடியிருக்கோம். இது வரைக்கும் நடிக்கல, பட் பாடியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் இப்போ படத்தில் நடிக்கிறோம். இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து அவங்க ஆஃபர் பண்ணதுனால இந்த ஃபஸ்ட் படத்தில் நாங்களே ஹீரோவாக நடிக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா ஸ்டோரி பேஸ் வந்து உங்கள் ஓன் ஸ்டோரின்னதுனால நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் தான் நடிக்கிறோம் அந்த படத்தில். ராதாகிருஷ்ணன் டைரக்டர். இந்த படத்தோட டைரக்டர் வந்து ராதாகிருஷ்ணன். அவரோட டெபியூட் இது, ஃபஸ்ட் டைம் அவங்க பண்ணுறாங்க. அவர் சிங்கப்பூரியன், பட் இங்கே வந்து டைரக்ஷன் படிச்சிருக்காரு, அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபியூ ஆட்ஸில் நிறைய பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த படத்துக்கு டைரக்ட் பண்ணுறாரு. சினிமோட்டோகிராஃபி அஞ்சாய் சாமுவல். அவர் கௌதம் சார் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர் தான் இந்த படம் பண்ணுறாரு. அவர் கேரளாவில் இப்போ படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த படம் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஷெடியூல் பண்ணிட்டாங்க. இன்னும் ஃபியூ மந்தில் திருப்பி ஸ்டார்ட் ஆகிடும் படம். அப்புறம் மியூசிக் வந்து ஜூன் நிரஞ்சன். நட்புக்குள்ளே லிரிக்ஸ் வந்து பிரகாஷ் பாஸ்கர் எழுதியிருக்காரு இந்த படத்தில். இந்த டம்டி கதை எப்படி உருவாச்சு அப்படின்னா, நாங்கள் வந்து நிறைய விதத்தில் உருவாச்சு. அஃப்கோர்ஸ் ஃபேஸ்புக் ஃபேன்ஸ் வந்து ஒரு வழி. அண்ட் என்ன ஆகுனா, யூஸ்வலாக வந்து சென்னையில் வந்து கரண்ட் கட் ஆகும். நாங்கள் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கப்போ கரண்ட் கட்டுறப்போ நல்லா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் நிறைய மிக்சிங் போயிட்டு இருக்க டைமில் திடீர்னு கரண்ட் கட் ஆகும். அண்ட் அவுட்புட் பார்க்க முடியாது. ரொம்ப 2 hours என்ன பண்ண தெரியாது. அப்போ என்ன பண்ணுவோம், நாங்கள் ஒரு டீ கடையில் போய் உட்காந்து டீ சாப்பிட்டு அதான் அந்த லிரிக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இல்லை இந்த லேயரிங் ஒர்க் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலி நான் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வந்து ஐம் அ சிங்கர். கெவி, நான், அப்புறம் ஜூடு, அப்புறம் எல்லாமே கிரிஷ், எல்லாருமே உட்காந்துட்டு இது பண்ணுறப்போ தே ஆர் டெக்னீஷியன்ஸ் அண்ட் தே வில் பி டிஸ்கஸிங். அண்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் நடுநடுவில் கமெண்ட் பண்ணுவேன். அது வந்து கொஞ்சம் நல்லா ஹியூமராக இருக்கும். அது ஒரு சில சீன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். அண்ட் இட்ஸ் ஸ்டிக் டு த ஸ்டோரி. ஸோ அண்ட் அங்கே தான் நாங்கள் அந்த ஸ்டோரி கருவே அங்கே தான் ஃபார்ம் ஆச்சு. ஆக்சுவலாக அந்த லிரிக்ஸில் எழுதி அந்த ஸ்டோரி கான்செப்ட் வந்து அங்கே டீ கடையில் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ தட்ஸ் வை வி கால் த மூவி நேம் இஸ் டம்டி. அண்ட் அது அதில் நிறைய கொஞ்சம் இந்த ரீனாவுடைய இம்ப்ரெஷன் இருக்கும். ரீனா கேரக்டருடைய இம்ப்ரெஷனும் இருக்கும், லோவோடைய இம்ப்ரெஷன். ஸோ அது கெவிஜேவனும் நல்லா பண்ணியிருக்காரு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் Jude has done a great job. And Jude and Prakash Bhaskar lyrics, நட்புக்குள்ளே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சாங் வந்து நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ இட் ஹஸ் கம் வெல். ஸோ நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் தான் ஃபீட்பேக் சொல்லணும். இந்த பாட்டோட ப்ரீ ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபியூ வீக்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளே வந்து 2 lakhs மெம்பர்ஸ் வந்து ப்ரீ ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாங் 111 countries ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஐடியூன்ஸில். ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் யாரும் பண்ணல. ஸோ ஏன்னா எல்லா சைடும் ஃபீட்பேக் நிறைய வந்ததுனால எல்லா கண்ட்ரீஸில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, வியூஸ் 2 lakhs வியூஸ் மேலே வந்திருக்கு. மெலோடி 2 lakhs வியூஸ் வந்திருக்கு. அதில் கிளப் சாங் இருக்குது, கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண போகிறோம். அதுவும் நல்ல வியூஸ் கிடைக்கும். அப்புறம் மலேசியாவில் இருக்க சிலிகாம் நிறைய கம்பெனிஸ் ரிங்டோன்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே ப்ளே ஆகிட்டு இருக்கு. அந்த சென்னையிலையும் யூடியூன் கம்பெனி வந்து சென்னையில் எல்லாம் சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்.
ரீனா ஐ லவ் யூன்ற ஒரு பாட்டுக்கு 2 lakh வியூஸ் வந்திருக்கு. அது யூடியூப்ல ஒரு மேஜர் ஹிட்டா போயிட்டு இருக்கு. டம்டியும் கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஹிட்டா வரும் நம்பிக்கை இருக்கு. டம்டி ஆல்பம்ல இருந்து இது ஒரு பாட்டு, கண்ணாடி பெண்ணே. கண்ணாடி பெண்ணே நீ என்னாடி செஞ்ச, காற்றோடு பறந்தேன் உன்னால. ஓகே, டம்டி இல்லா லைஃப் அந்த சாங் பாடியிருக்கேன் ஆஸ் அ சிங்கர் ஆல்சோ. ஃப்ரெண்ட்ஸு இல்லா லைஃப், பங்க்சரான பைக்கு, வாழ்க்கை என்ஜாய் பண்ண வாடா. சொல்லாதத செய்வோம், சொல்லித்தானே முடிப்போம், சொர்க்கத்தில் நீச்சல் போட வாடா. லைஃபு லைஃபு வைஃபு இல்லா லைஃபு, மச்சி என்றென்றும் ஜாலி லைஃபு. ஸ்டாரு ஸ்டாரு நாங்க சூப்பர் ஸ்டாரு, எங்க கேங்க நீ மோதி பாரு. மச்சி டம்டி இல்லா லைஃப் எம்டி தாங்கோ, ஆனா ஃப்ரைடே மட்டும் அப்பு கன்ஃபார்ம் தாங்கோ. எங்க அட்டனன்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் டாஸ்மாக் தாங்கோ, ஆனா மந்த் எண்ட் எல்லாம் பஸ் காலி 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 காலி. டி 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 டம்டி.